நகம் வெட்டுறதுனால ஒரே சண்டையா? கவலைப்படாதீங்க. இந்த சவாலை எப்படி ஈஸியா மாத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. உங்க வீட்லயும் நகம் வெட்டுறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய பெற்றோருக்கும் இதே பிரச்சனை தான். இது வெறும் பிடிவாதம்னு நினைக்காதீங்க. அவங்களோட சென்சரி சிஸ்டம் ரொம்ப அதிகமா தூண்டப்படுறது தான் காரணம். அப்போ உண்மையிலே என்னதான் நடக்குது? இதுக்கு காரணம் அவங்களோட தொடு உணர்வு தான். இந்த சிஸ்டம் தான் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர வைக்குது. ஆனா சில சமயம் இது ஓவர் ஆக்டிவா இருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் குழந்தையோட விரல் நுனிகளும் உணரும். அதனாலதான் நகம் வெட்டும்போது அவங்களுக்கு ஒருவித பயம் வந்து தப்பிக்க பாப்பாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. மென்மையான தொடுதலுக்கும் ஆழமான அழுத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ஆழமான அழுத்தம் தான் நம்மளோட டூல். அத வச்சு குழந்தையோட உடம்ப அமைதிப்படுத்தலாம். நகம் வெட்டுறதுக்கு முன்னாடி நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் வார்ம் அப். இது அவங்க சென்ஸை அமைதிப்படுத்த உதவும். இந்த மாதிரி சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலே போதும், அவங்க ரொம்ப அமைதியா உணர்வாங்க. சரி, இப்போ நகம் வெட்டும்போது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கவனத்தை திசை திருப்புறதா முக்கியம். அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சென்சரி பயம் தானா குறைஞ்சிடும். மைண்டுக்கு வேற வேலை கொடுத்த மாதிரி. அவங்களுக்கு பிடிச்ச பாதுகாப்பான இடத்துல இது செய்யும்போது அவங்க நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ் ஆகும். இதோ இன்னொரு சூப்பர் ட்ரிக். இது உடனடியா அவங்கள காம் பண்ணும். நகம் வெட்ட போற கையில அவங்கள நல்லா இறுக்கமா முஷ்டி பிடிக்க சொல்லுங்க. அப்படி செய்யும்போது அவங்க விரல் நுனிகள்ல இருக்கிற பதட்டம் குறைஞ்சு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆக இது ஒரு நடத்தை பிரச்சனையா பார்க்காம ஒரு சென்சரி பிரச்சனையா பார்த்தாலே போதும். இதே டெக்னிக்க பல் தேய்க்கிறது, ட்ரெஸ் பண்றதுன்னு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க.